அந்த வகையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய உரை நிறைய உரை இருக்கு. அதில் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட உரையாக இருப்பது நம்மளுடைய மதுரை தியாகராசர் கல்லூரியில் பேராசிரியராக முனைவராக இருந்த ஆனந்தராசன் ஐயா அவருடைய உரை. அந்த உரை தான் உங்கள்கிட்ட அடியனுப்பி காட்டினேன். இதுக்கு முன்னதாக பல உரைகள் இருக்கின்றன. அதில் பழைய உரை ஒன்று ஔவை துரைசாமி பிள்ளை என்று சொல்லக்கூடியவருடைய உரை. எப்பயுமே ஆனந்தராசன் ஐயா அவருடைய உரை நாங்கள் படித்த அளவில் சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குதான்லாம் கேட்டுறாதீங்க. சுத்தமாக அறிவு இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு முதல்லையே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஐந்தாவது நாள் பேசிகிட்டு இருக்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? 5வது நாள் பேசுறதுக்கு 2 ஓமை சொல்லிட்டு விட்டுட்டேன். கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல். அப்புறம் என்ன சொன்னாங்க? மறந்துடுவீங்கயா எனக்கு. அப்படி நாங்கள் மறந்துடுவங்கனால தான் தைரியமாக பேசுகிறோம். புரியுங்களா? முதல் நாள் படித்தது அனுபவ நூல், 2வது நாள் படித்தது தடைவிடை நூல், 3வது நாள் படித்த நூல் நம்மளுடைய ஆராய்ச்சி நூல், 4வது நாள் படித்த நூல் புராண நூல், 5வது நாள் படிக்கக்கூடிய நூல் இலக்கியத்தோடு சேர்ந்த சாத்திர நூல் சொல்லி சொன்னோம். சரிங்களா? அவங்க அப்படி பேசினவங்க எல்லாமே மிகுந்த அறிவை உடையவர்கள். அவங்க முன்னாடி நம்ம அறிவுங்கிறது ரொம்ப கம்மின்னு கூட சொல்லக்கூடாது, டம்மி. புரியுங்களா? அவங்கெல்லாம் அறிவில் மம்மி. அதனால நான் அவங்க முன்னாடி பம்மி விம்மி ஒதுங்கி நிற்கணும். 5 நாளைக்கு வச்சு 5 நாளைக்காக சொல்றேன். புரியுங்களா? அவங்கெல்லாம் அறிவில் உயர்ந்தவர்கள் மம்மி. அவங்க முன்னாடி கம்மி டம்மி, நாங்க பின்னாடி பம்மி விம்மி போயிடணும். அப்படிதான் நம்மளோட நிலைப்பாடு இருக்குதுன்ட்டு சொல்லணும். அதனால அன்பர்கள், இந்த நூலை நாம் அவர்களுடைய உரை வாயிலாக சிந்திக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய திருவடிகளை நான் மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலால் வணங்கி, இந்த நூல் ஒரு பொது நூல். இந்த நூலினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பொது நூல். இதை வாங்கிக்கிங்க. சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய அனைவருக்கும் பொது சிறப்பு என்பது என்னவென்று தெரியும். நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால அதை விரிக்க விரும்பல. பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்பவற்றை பற்றிலாம் நாம் பார்த்திருப்போம். இந்த நூல் பொது நூலாக அமைந்திருப்பது ஒருவேளை நான் எந்த உரையாசிரியர் பெருமக்கள் யாருமே இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போய் இந்த நூலினுடைய செய்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. நம்மளுக்கு அருமையான ஒரு நூலுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பொதுவை பற்றி பேசுவதனால தான் இது சைவ சித்தாந்த சாதத்தில்